முக்கியமா மதுரையை சுற்றி இருக்கிற அம்மன் கோவில்ல மிக மிக முக்கியமான கோவிலான மடப்புறம் காளியம்மன் கோவில்ல பயங்கர கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்துல இவங்க அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டாவது விஷயம், அப்படி போயிருக்கும் போது யாருக்கிட்டையாவது நம்ம ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்லையோ லீ ராயல் மெரிட்டியன் மாதிரி ஒரு ஹோட்டலுக்கோ நம்ம போயிருந்தாக்க அங்க வேலட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கொடுத்தாக்க காரை பார்க்கிங் சாவியை கொடுத்தா காரை பார்க்கிங் பண்ணி சாவி அங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் TN50 நம்பர் அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த கார் சாவியை தருவாங்க, இல்லை டிரைவர் வரலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நானும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 1800 கோவில்களுக்கு மேல போய் அந்த கோவில்களை பத்தி நான் எழுதியிருக்கேன். இன்ஃபேக்ட் மடப்புறம் கோவிலுக்கு போய் கூட நான் எழுதியிருக்கேன். ஆனா எனக்கு தெரிந்து எந்த ஒரு கோவில்லையும் அப்படியாக ஒரு செக்யூரிட்டி நின்றுகிட்டு கார் பார்க்கிங் பண்ணணுமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கார் பார்க்கிங் பண்ற மாதிரியா